சொல்லுங்கம்மா. மகளே, அந்த சுந்தரன் உபசுந்தரனை அழிக்க வேண்டும் என்றால் சப்த சாகர சித்தியவருக்கு செல்ல வேண்டும். அவர்கள் இடத்திலே ஆடி பாடி அவர்களை மயக்கி அவர்களை அழிக்க வேண்டும். அம்மா என்ன நானும் ஒரு பெண்ணானவள், அங்கு எப்படி தலைமையாக செல்வது? அதனால அவர்களை அழிக்க வேண்டும். ஆடவர்களால் முடியாது. பெண்ணாக பிறந்த உனக்கு ஒரு மார்க்கத்தை சொல்ல அவர்கள் என்னிடத்தில் வரத்தை வாங்கும்போது எப்படி வாங்கினார்கள் தெரியுமா? என்னுடைய உயிரானது என் தம்பியின் கரத்திலும் என் தம்பியுடைய அண்ணனுடைய உயிரானது என்னுடைய கரத்திலும் ஆக வேண்டும் என்று அவர்கள் வரவதை பெற்றிருக்கின்றார்கள். அவங்க இருவர் உயிராகப்பட்டது 10 பேர்ல உயிர் மாறி மாறி இருக்கின்றது. ஆமா, அப்படியா? அப்படி இருக்கும்போது தந்திரமாக சென்று அவர்களை நீதானமா அழிக்க வேண்டும். ஆகட்டும்பா, இருந்தாலும் நானும் ஒரு பெண்ணானவள், அங்க எப்படி தன்மை செல்வது? அதனால எனக்கு துணியாக இன்னொரு ஒரு படையுங்க. சொல்லும் வார்த்தையை கேளம்மா. இதுவோ ஆகாத நேரம், ஆகாத சகலத்தில் எந்த ஒரு உயிரையும் படைக்க கூடாதம்மா. அப்படியா? அதனால அவங்களை தனிமையில செல்ல முடியாதுப்பா. தனிமையாக செல்ல முடியாது, துணை வேண்டும் என்று இருக்கின்றாய். ஆனால் இதுவோ ஆகாத நேரம் ஆயிடுச்சு. அது எந்த நேரம் பார்த்தாலும் பரவாயில்லை. எனக்கு துணியா தானே கேட்கிறேன். எனக்கு படையுங்க. உனக்கு துணை வேண்டும். ஒரு துணியை படைக்கின்றேன். நான் தானே உரைத்தேன், இது ஆகாத நேரம்மா. இந்த நேரத்தில் எந்த ஒரு உயிரையும் படைக்க கூடாது என்று உரைத்தேனே. என் வார்த்தை கேளாமல் துணை வேண்டும் என்று உரைத்தாய். இப்போதே கேளாமல் ராவு காலத்துல பார்த்து எப்படி வந்து நிற்கிறது பாத்தியா? நல்ல நேரத்துல படிச்சாதானே உன்ன மாதிரி வந்து நின்று இருப்பா. ஆமா, நேரம் எப்படி இருக்கு பாரு. ஐயன வாயிலிருந்து ஆச்சா வந்து நீ சப்பரி வேண்டாப்பா. நான் உனக்கு யாரு? நான் உனக்கு அக்கா. அக்காடி அக்கா அக்காடி அக்கா அகாடி அகாடி ஆச்சா அகாடி ஆச்சா அகாடி அகாடி ஆச்சா அப்பா மாறிடா. ஓடி சோனா சரி, உனக்கு தேவை எதுதானே நான் தருகின்றேன். கவலைப்பட வேண்டாம். அந்த சப்த சாரத்தில் ஆகக்கூடிய பாச்சி நீ எப்படி கொடுப்ப? அப்பாடி பாச்சா நீ எப்படி? உன்னை படைத்தவன் நான் தான். ஆமா, உனக்கு என்னென்ன தேவை என்று எனக்கு தெரியும். பொம்பளை வந்து படுவாங்க, நீ பச்சன்றா. அனைத்து ஜீவராசிகளுக்கும் படைக்கும் தோலை மேற்கொண்டவன் இந்த பிரம்மதேவன். அனைத்து ஜீவராசிகளுக்கும் படைப்பவன் தான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்னென்ன தேவையில்லை என்பதை நான் பார்த்து சரி செய்து விடுவேன். மகளே, உனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கின்றேன். நீ கேட்டவுடனே உனக்கு ஒரு துணை படுத்திருக்கின்றேன். உனக்கு பெயர் வைக்கின்றேன். புலியேந்திரன். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது சப்த சாகர சித்தியை செல்ல வேண்டும். அரக்கர்களை அழித்துவிட்டு ஆமா, அப்பா போயிட்டாரு. பாச்சா புடாகாடி ஒண்ணு வாங்க தெரிஞ்சீங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஆச்சா உன்னிதான் வச்சிரா. பாச்சா குடடா. அப்போ கைய வச்சு அடுப்பு வந்துருக்கோ. ஆடு பாடிக்கொண்டு சந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஏதா நான் தோழி
என்ன கோலை இது அகடி பாச்சா நீ குடு நீ குடி தண்டு கொடுத்தாரு அப்ப சமாளமா இருந்தேன் அப்பா அப்பா பாச்சா சரி நரக சதிக்க வேண்டும் நம்ம போகலாம் திக்விஜயம் சென்ற நேரத்தில் அந்த தேவலோகம் சென்று தேவேந்திரனை சிறைபிடித்து விட்டேன். இனிமேல் கொண்டு நமக்கு நிகர் எவனுமே கிடையாது. இருந்தாலும் இந்த சப்தசாகரி சேர்த்து ஆளுக்கு நாம் இருவருமாக இருந்தாலே இந்த அரண்மனை ஆட்சி செய்வதற்காக சதியும் மதியமாக இருக்க வேண்டும். அதனால் முதல் வரை உனக்கு திருமணம் முடியவில்லை, எனக்கு திருமணம். ஆகையால் திக்விஜயம் புறப்பட வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். புறப்படுங்கள் அப்போதே. என்ன நீ ஒருதான் வாங்க பாரு. இது புதுசா இருக்கு. இத பாத்தாயா அந்த இரு நறுக்கணும். எந்த வேலை இது பாத்தாயா அந்த இரு நறுக்கணும். எந்த வேலை வரணும் பாரு. திருமணம் முடிக்க வேண்டும், இல்லவாக துணை கொண்டு இன்பத்திருக்க வேண்டும். இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அழகான ஒரு பெண்ணை தேட வேண்டுமே. இப்போது தேடி செல்கிறேன். ஆணும் தெரியல பெண்ணும் தெரியல என்ன கட்டாளங்க கலவை இருவரும் சேர்ந்த கலவை கலவையா நீ பாச்சா குடியா மூத்தா குடியா ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும். பார்த்த பிறகு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பக்கம் கொஞ்சோட போய் போனா நீ எம்மா அழகுங்கடா ரொம்ப அழகா இருக்க. எங்க போனாரு ஏகாரு நீ மத்தாங்கயா வேற என்ன கல்யாணம்
அப்படியா அவங்க சொன்னாங்க பாச்சா கேட்டாங்க நான் பாச்சாலாம் கொடுக்க முடியாதுன்ட்டு அந்த அங்க போய் கேட்டியா நம்ம தேடி வந்து மகத்தாலே வேறு அவங்க ஏங்க கட்டில வச்சிட்டு சும்மானே ஜெயன் இருந்தாலும் இந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கா ஆமா அவன் யாசி என்னாரு உன் பேர் என்ன கொஞ்சம் விளக்கமா சொன்னா உன்னை பார்த்த பிறகு எனக்கு மனமே மாறி விட்டது ஏங்க சாதாரண ஏழ்மையா கூட வந்து பெரியவர் இது வேணா தேடி ஏனா ஆமாங்க தேடி கொஞ்சம் ஊத்தலாம் அப்படியே சாப்பிடுவனே ஜெயன் சொல்லுங்க ஏது கொஞ்சம் ஊத்தலாம் அப்படியே ஜெயன் சாப்பிடுவாரு ஒரே அடிக்கும் கையில ஊத்தி என்ன பண்ணா அப்படியே நக்கலாம் அதேதான் ஏங்க அது இருக்குல்ல ஒரு மாத்துள்ளே நான் சாப்பிட்டேங்க ஆமாங்க ஆமா அதிர்ச்சி அப்படிதான் இருக்கு போய் பார்த்தீனோ முன்னாடி மனசார விரும்புறேன் அப்படியா ஆமா என் பேரை கேட்டீங்க யாரு சொல்லுங்க யாரு சப்த சாகர தேவிலே என் பெயர் தான் சொல்லுறேன் ஓஹோ அவர்தான் நீங்க ஆகத்தங்க இருந்தாலும் எப்படி சொன்னீங்க இருந்தாலும் உன்னை பார்த்த பிறகு சந்தோஷமா தான் இருக்கிறது அப்படி என்றால் இந்த தடவை உனக்கு எனக்கு திருமணம் நடத்தி ஆக வேண்டும் ஆமா சந்தோஷம் இருக்கணும் எப்படி சொல்லுங்க ஆமா இந்த பாதையிலே சொல்லுங்க துணைப்படி இந்த பேனை அப்படியா நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படி வைத்திரிய சனக்கட்டை திருமணமா ஆமா திருமணம் பண்ணிக்கிறேன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பாச்சாவா பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு ஆனா
ஏங்க நீயும் நானும் திரும்ப செய்து விட்டால் உன் நிபந்தனைங்க ஆமா நீங்க மாப்பிள்ளை கோலத்துல சொன்ன இடத்துக்கு வரணும் எங்க திரும்ப வரணும் அதோ பாருங்க பெரிய வெள்ள மண்டபம் அதுக்கு பதிலே குள்ள மண்டபம் அதுக்கு பதிலே பள்ள மண்டபம் அங்க வாங்க உங்களுக்கு நான் பால் ஊத்திடுறேன் பால் ஃபர்ஸ்ட் நைட் வச்சா பால் கொடுப்பாங்கல்ல ஆமா நீ எடுத்து குடி அது விட அம்மா உனக்கு வாயில ஊத்துறாங்க திருமணம் நடந்து உடனே அந்த இரவு முதல் இரவு அதனால பால் அதானே எப்படி வருவீங்க அதுல பார்த்தோம் தம்பி எங்க இருக்கிறானோ என்ன மூளை இருக்கிறானோ பார்க்கலாம் வாடா இந்நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும் என்றால் சதியமதியாக இருக்க வேண்டும் என்று உரைத்தோம். எப்படியாவது என் அணைக்கு முன்பதாகி ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும், திருமணம் முடித்து இந்நாட்டை நம்மளே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்து நின்றது போலே திருமணத்திற்காக ஒரு அழகான பெண்ணை பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் என் கண்ணிலே தோன்றி காட்சியளிக்கின்றாயே பெண்ணே, உன்னுடைய பெயர் என்ன? ஒரு பக்கம் பார்ப்பதற்கு பெண்ணாக இருக்கின்றாய், ஒரு பக்கம் ஆணாக இருக்கின்றாயே. உன்னை பார்க்கும்போது சந்தேகம் ஏற்படுகின்றது. இருந்தாலும் என் நாட்டை நான் ஆள வேண்டும் என்றால் எனக்கோ திருமணம் முடிய வேண்டும், சதிபதியமாக இருக்க வேண்டும். ஆகையால் நீ எப்படி இருந்தால் என்னை மனமுடித்தால் மட்டுமே போதும். என்னை திருமணம் செய்து கொள்ளே உனக்கு சம்மதமா? திருமணம் செஞ்சுக்கலாம். செஞ்சு சண்டை தான் போடணும். ஒன்றும் புரியவில்லை என்றால் நீ ஆணுமல்ல பெண்ணுமல்ல என்று உரைக்கின்றாய். எனக்கு ஒரு அக்கா இருக்கின்றார். உன்னை போல் அழகு வாய்ந்தவளாக இருப்பாளா? சரி, கூப்பிட அவரை தம்பி அவர் எங்க இருக்கிறாரு? அப்படியா? ஆகட்டும். ஏதோ என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. இப்படி இருக்கும்போது இந்த பாலுலகத்தில் ஏற்பட்ட அழகு வாய்ந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. ஒரு கற்சிலையாக தெரிகிறாய். என்னங்க உன்னுடைய பெயர் என்ன? தேனா? ஆமா. நக்கினால் சுவையாக இருக்குமா? தேன் சொல்றீங்களா? ஆமாங்க. அக்கா பேரு தேனு, என் பேர் ஐஸ். ஐசா, உன்னை நான் விரும்பவில்லை. அது அசிங்கமாக போகின்றது. ஐஸ் தேன் நக்கிக்கொள்ளலாம். சொல்லுங்க. போனால் போகட்டும். நான் இப்போ திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். அப்படியே என்னை உனக்கு பிடித்திருக்கின்றதா? யார் என்று உனக்கு தெரிகின்றதா? தெரியும். அந்த சப்த சாகரிசத்தை ஆளக்கூடிய என்னுடைய அண்ணன் சுந்திரன். அப்படியா? அவருடைய இளையவன் நான் உபசுந்திரன். நான் பாலுலகம் சுற்றி திரிந்து வருகின்றேன். என் கண்ணீரை காட்சியளிக்கின்றார். சரி, என்னை திருமணம் சொல்லிக் கொள்ள உனக்கு முழு மனதாக சம்மதமா? ஏங்க உங்களை திருமணம் செய்ய மனப்பூர்வமா சம்மதங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, என்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று என் கையெழுத்தில் சத்தியம் செய்து தர முடியும். ஏங்க என்ன ஒரு இன்பம் துன்பம் வந்தாலும் சரி உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இதுவே சத்தியம். இப்போது செல்கிறேன். நடக்கலையோ அங்க வர சொல்லிருக்கோம். என்ன நடக்குது பார்க்கலாம். வா பெண்ணை வணக்க அழைக்க வேண்டும். வசந்த முல்லை போலே வந்து அழகு ஆடும்
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். திருமணத்தை முடிக்க வேண்டும். அந்த பெண்ணாகப்பட்டவள் அதோ தெரிகிறது பள்ள மண்டபம். அந்த வெள்ளை மண்டபத்தில் அருகே பள்ள மண்டபம். பள்ள மண்டபத்தில் குள்ள மண்டபம் வருது சொன்னால் அந்த பெண்ணை காண நான் வந்து விட்டேன். தேனே. ஆமா. தேனே. தெரியவில்லையே. தேனே. 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 தம்பி, இந்த இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, அழகரிச்சியா? அதாவது எப்படி தெரியுமா? சொல்லுங்க. அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவளை திருமணத்தை முடிக்க வேண்டும். அப்படியா? பேர் ஆனந்தமாக இருக்கின்றதா? பேர் ஆனந்தமாக இருக்கிறது. உனக்கு அண்ணியாக போகிறேன். அப்படியா? மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நான் எதற்காக வந்தேன்? எதற்காக வந்த? அண்ணா, உங்களுக்கு நீங்கள் பெண்ணை பார்த்து விட்டீர்கள், நானும் எனக்கு மணப்பெண்ணை பார்த்து விட்டேன். அந்த பெண் இந்த இடத்திற்கு வர சொன்னால் வந்து பார்த்தால் நீங்கள் இருக்கிறீர்கள். சரி, இருவருக்கும் ஒரே இடத்தில் ஒரே மணமேடையில் திருமணம். சரி, அந்த பெண் எங்க இருக்கிற பார்க்கலாம். என்னங்க ராசா ராசா உன்ன வந்திருக்கேன். நான் திருமணம் செய்திருக்காக பார்த்தேன் அல்லவா, அந்த பெண் இவள்தான். அண்ணா, போது நிறுத்துங்கள். இந்த பெண் எனக்கு தான் நான் சொல்றது கேளுடா தம்பி. அதாவது சொல்லுவாங்க, ஆரிய கூத்தாடிலாம் காரியத்து மேல கண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணாக இருக்கிறேன், அதனால உனக்கு அண்ணியாக போகிறார். ஆகவே எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்துவிட்டு சந்தோஷமா போயிட்டு. அவள் எனக்கு தான் சொந்தம். இது எனக்கு தான் சொந்தம். 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 சரி, வந்துருவீங்க. ஏங்க இப்படி வாங்க. நீ நான் கொண்டு சொல்லி கொண்டு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதுன்னா தம்பிதான் தலையே இருக்கிறாரு. ஆமா, ஆமாங்க. அவர் என்ன செய்யறான்? சண்டை அழைச்சிடுங்க. அது முடியாது. திரும்ப செய்து கொண்டு ஐயோ. சந்தோஷமா இருக்கிறான். சொல்லுங்க. எங்க அக்கா சொல்ற மாதிரி செய்ய மாட்டா, எங்க அக்கா உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அக்கா, வாடி அக்கா. தெரிச்சு கொடுக்கறானு உச்சாராரு. ஏங்க வரீங்க? இங்க இருங்க. உங்க தம்பிக்கு உங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வரேன். இங்க இருங்க. என்னங்க? தேனு நான் தாங்க. ஏங்க, நீ நானும் வாழ்க்கை திரும்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா உங்க அண்ணன் தான் தடியா இருக்கிறாரு. அப்படியா? எப்படியோ சம்மர் செய்து அவரை அடிச்சிடுங்க. என்னே, என் அண்ணனிடம் நான் சமர் செய்வதா? ஆமா. ஒரு காலமாக முடியாதா? முடியாது. டேய், இவரு சண்டை போட மாட்டாங்களா? போகலாம். உங்க கைத்துல ஒண்ணு தாலி கட்டான், ஒண்ணு கைத்துல நீ தாலி கட்டியா? வேண்டாமப்பா. ரெண்டு பேரும் கோல் சேர் போடுங்க. இவன் எனக்கு நான் வேண்டாம் வேண்டாமா? எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியா? எனக்கு உரிய இந்த பொருளை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஆகையால் இப்போதே என் அண்ணனிடம் சமர்ப்பிக்கிறேன். அப்படியா? தம்பி, விட்டு ஓடிவிடுங்கள். என் வார்த்தையாக வேண்டாம். வீடாக உலகத்து கூடாது. சொல்வதற்கு அவளை விட்டு விடு, ஓடி விடு நீ. ஏங்க, இது வரைக்கும் ஒரு போட்டி. ஆமாங்க, வால் பேச்சு. இந்த வால் பேச்சு யார் வெற்றி பெறுகிறோ அவரையே திருமணம் செய்திருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. ஆகட்டும். ஆகட்டும், பிடிங்க. பிடிங்க. அண்ணா,
பிறகு கொஞ்சிக்கலாம். நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோமே சப்த சாவரிச தீவு. அந்த தீவை, அந்த அரண்மனை, அதில் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆபரணம், அந்த சிம்மாசனம் அனைத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒண்ணு கூட வேணாம். ஊசி நாட்டு இடம் கொடுக்கவில்லை என்று அந்த துரியோதனன் உரைத்தான் அல்லவா, அந்த ஊசி நாட்டு இடம் கூட நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம். விட்டு விட்டு நீங்கள் புறப்பட முடியாது. நான் சொல்வதற்கு சொத்து பூரா உனக்கே சொந்தம். அவன் எனக்கு தான் சொந்தம். அவள் எனக்கு தான் சொந்தம். எனக்கு தான் சொந்தம். உங்களால் முடிந்தால் பாலில் சமர்ப்பிக்க பார்க்கலாம். ஏய், பால் எடுத்து விட்டாய். 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி, 20 வயதிலே எதிராளியாக காட்டி விட்டாய். நீ பால் எடுத்து விட்டாயே. பால் எடுத்தானே அவளா வீரத்தானா, தடி எடுத்தானே அவளா தண்டக்காரன் தானா? 6லும் சாவு, 100லும் சாவு. போரிலே புறமுது காட்டி ஓடி செல்லும் பேடி நான் கிடையாது. போலோடு வாழ் போதும், பிறகு தோலோடு தோல் போதும். பார்த்தலாம், புறப்படலாம், பார்க்கலாம். சண்டை போட சொன்னா யாருன்னா ஒருத்த ஜெயிப்பாங்க. அவளை திருமணம் செய்தல் பார்த்தா இருவரும் சரி சமணமா போயிட்டாங்க. அதானே போன போட்டோம் தோளோடு தோளா சேர்ந்து இருவரும் மல்யுத்தம் செய்யுங்க. சொன்னோம் இருவரும் சரிசமனா போச்சு. 2வது மல்யுத்தம் செய்யணும் தோளோடு தோளா. இதுவும் சரிசமனா போச்சு. எங்க இதுதான் கடைசி. ஆமாங்க, என்ன தெரியுமா, உங்க 10 பேரு உங்க அண்ணன் மேல கைப்படணும். ஆமாங்க, 10 பேரும் உங்க தம்பி மேல கரத்தோட கரமா சேர்ந்து இருவரும் சண்டை போடுங்க. எப்படி ஒரு வழியாக 2 அடக்கு நடிச்சாச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை நம்முடைய அப்பாட்ட சொல்லணும். அனுப்பி வைத்தேன் அரக்கர்களை அனுப்பதற்காக. இன்னும் திலோர்தனை காணவில்லை. வெற்றியப்பா, 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 நமக்கே வெற்றியப்பா. ஆமாப்பா அப்பா, அந்த சப்த சாகத்தில் ஆளக்கூடிய உபசுந்தரு 2 நாளைக்கு சந்தித்து. ஆமாப்பா, அவரு அழகாக ஆடி பாடி இவரை அழித்து விட்டேன். நம்பிக்கை கிடையாது. என்னப்பா அவர்களை அழித்து நடித்து இருக்கின்றாயே, ஒரு பெண்ணால் அவர்களை எப்படி அம்மா அழிக்க முடியும்? அப்பா, என்னுடைய அறை குறை அங்கே காட்டி ஆடினேன். அவர்கள் மயங்கினார்கள், அழித்து விட்டேன்.